வாய்க்கு ருசியான முருங்காய் வத்தல்ல ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். முருங்காய் சீசன் அதிகமா கிடைக்கும் பொழுது முருங்காயில இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கோங்க. முருங்காயை நீள நீளமா வெட்டி கல்லுப்பு மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து அதை துணியில வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சதுக்கு அப்புறம் முருங்காய் நல்லா கூடு கூட இந்த மாதிரி ஆயிடும். இதை எப்போ குழம்புல யூஸ் பண்ண போறீங்களோ அப்ப சுடுதண்ணியில வேக வச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். இப்ப கருவாட்டு புளி குழம்புக்கு இந்த முருங்காய் வத்தல சுடுதண்ணியில வேக வச்சாச்சு. வறுத்த பச்சை பயிரை சுடுதண்ணியில வேக வச்சுட்டு முருங்காய் வத்தலையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே நறுக்கி வச்ச தக்காளி, தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியையும் கரைச்சி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்ப வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெந்தயம், பூண்டு, பொடியா நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இறக்கி வச்ச குழம்பையும் அதிலேயே ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு வாய்க்கு ருசியான சூப்பரான முருங்காய் வத்தல்ல ஒரு குழம்பு ரெடி.